Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹெவன்லி டர்ஃப் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் விஷிங் யூ a happy new year 2026. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. கர்த்தர் அவருடைய கிருபை உங்களை வழிநடத்துவதாக. பிரதர், 2025 நான் நிறைய காரியங்கள் பார்த்துருக்கேன். தோல்விகள், இழப்புகள், ஒரு சில நன்மையான காரியங்கள் நான் பார்த்துருக்கேன். அநேக எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். 2026 கர்த்தர் எப்படி வழிநடத்த போறாரு, இப்படி இருக்கு. இன்னும் ஒரு சிலர் ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பாங்க. ஒரு அன்பான வேண்டுகோள், ரெசல்யூஷன் எடுக்கிறத விட்டுட்டு கர்த்தரும் நானும் அவர்கிட்ட நான் நெருங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில இந்த வருடத்தை நீங்க துவக்குமாறு நான் அன்போடு தாழ்த்தி கேட்கிறேன். வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொரு வருடமும் புதுசாக இருந்தாலும் கர்த்தரோட கிருபை வேணும். அவர் மனம் இறங்க வேண்டும். அவருக்கு சாட்சிகளாக நாம நிக்கிறப்போ அவர் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க செய்வார். சரி, வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, இந்த புதிய வருடத்துக்கான கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக நன்றி ஐயா. இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். தேவ வல்லமை, தேவ கிருபையினால் நிரப்புவீராக. Psalm 85:12. Yes, the Lord will give what is good, and our land will yield its increase. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில உம்முடைய வசனம் இந்த வருடம் முழுவதும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். கர்த்தாவே, உங்க கிருபை இந்த பிள்ளைகள் முழுவதும் வழிநடத்தி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில தொடர கிருபை செய்யுங்க. உங்க சாட்சிகளாக, பிறருக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நிற்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். தீமையை கண்ட வருஷங்களுக்கு ஐயா, அவர்களை மனம் இறங்கி நன்மையான காரியங்கள் நடக்க கிருபை செய்யுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தாவே புதிய அனுபவங்களை தாங்க. வல்லமையான ஜெப காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடப்பதாக ஆவிக்குரிய அனுபவங்கள் அநேகமாக இருக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரம்பி இருக்க கிருபை செய்யுங்க. இருளின் காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு உமக்கு கீழ்ப்படிந்து எங்க போனாலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரவான்களாக, பிள்ளைகளாக நிலைநிற்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். மற்றும் அவங்க கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும், தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, நீங்க ஆசீர்வதிக்காவிட்டால் அதுல நன்மை நாங்க பார்க்க முடியாது ஐயா. மனம் இறங்குங்க, ஞானத்தை கொடுங்க, வழிநடத்துல தாங்க, ஆலோசனை சொல்லுங்க அப்பா. உமக்கு நேரத்தை ஒதுக்கி வைத்து விட்டு உங்ககிட்ட இந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்தை செய்ய கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. என்னென்ன காரியத்திற்காக வருடங்களாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிற காரியத்துக்கு நீங்க வாய்க்க செய்யுங்கப்பா. ஆசீர்வதிப்பீராக. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஆண்டவரை, எங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. எல்லா அந்தகார கிரியைகள் நிர்மூலமாய் போவதாக. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக. கர்த்தாவே, காரியத்தை வாய்க்க செய்யுங்கப்பா. நன்மையான காரியங்கள் எங்க தேசத்துல நடக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் ஆளுகை ஆமாப்பா ஒவ்வொரு இடத்துலையும் வர கிருபை செய்யுங்க. சுவிசேஷ வாசல் திறக்கப்பட கிருபை செய்யுங்க. பிதாவே, உங்க தெய்வீக சமாதானம் இந்திய தேசம் முழுவதும் ஆளுகையில இருப்பதாக. உங்க கிருபை எல்லைகள் முழுவதும் வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இருள் நீங்க கிருபை செய்யுங்க ஐயா. வெளிச்சம் உதிக்க கிருபை செய்யுங்க. அநேக மனக்கண்கள் திறக்கப்பட கிருபை செய்யுங்க. அதன் மூலியமாக அநேக பேர் எங்க தேசத்துல ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். மற்றும் கர்த்தாவே, எங்க தனிப்பட்ட காரியத்துல ஐயா, துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஐயா நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். கீழ்ப்படிந்து உமக்கு சாட்சிகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நிலைநிற்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆமாப்பா உமக்காக ஒவ்வொரு நாளும் உமக்கு நேரத்தை கொடுத்து உங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க கிருபை செய்யுங்க. எங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு எல்லைகள் முழுவதும் உடைய வார்த்தை நிறைவேறுவதாக. அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா.
எங்க சித்தம் அல்ல ஐயா, உங்க சித்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைய பொறுப்படுத்த வழி நடத்தி தருவீராக. இந்த 2026 வருடம் ஒரு நன்மையான வருடமாக இருக்க கிருபை செய்யுங்க. கண்ணீருக்கு ஒரு முடிவு தாங்க. வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. இழப்புக்கு ரெட்டிப்பான நன்மையை நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அதை நீங்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த அநேக பேர் வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாக கிருபை செய்யுங்க. மீண்டும் கட்டப்பட கிருபை செய்யுங்க. அவர்கள் வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டு உமக்காக சாட்சிகளாக நிற்க கிருபை செய்யுங்க. பொறுப்பெடுத்துக்குள்ள வழி நடத்துங்க. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவர்களை பாதுகாத்து பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed new year. Thank you.